வணக்கம். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். இந்த அம்மா இட்ட பிச்சை என்ற பகுதியை பத்மஸ்ரீ சக்தி டாக்டர் VS நடராஜன் சென்னையிலிருந்து அக்டோபர் மாதம் சக்தி ஒளியில் தரப்பட்ட விவரத்தை 19ஆம் தேதி 12வது மாதம் 2012ஆம் ஆண்டு சக்தி ஒலி என்ற நிகழ்ச்சிக்காக, அதாவது ஆதிபராசக்தி.co.uk என்ற இணையதளத்தின் ஆதரவிலே மாதத்தில் 2 முறை 4ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் வருகின்ற நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சி பதிவிற்காக இப்போது பதிவு செய்து கொண்டிருப்பவர் கனடாவிலிருந்து சக்தி கருணாகரன். முதலிலே பத்மஸ்ரீ விருது வழங்கும் விழாவை பற்றி அம்மா இட்ட பிச்சை என்ற பகுதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி 2012ஆம் ஆண்டு அன்று என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு முக்கியமான நாளாகும் என்று இந்த டாக்டர் VS நடராஜன் அவர்கள் சொல்லுவதை எடுத்து வருகின்றேன். ஜனாதிபதி மாளிகை, அசோகா மண்டபம் மிகவும் கம்பீரமாக பொலிவுடன் காட்சி அளிக்கின்றது. பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி, மத்திய அமைச்சர் திரு சிதம்பரம், உதவி ஜனாதிபதி திரு அன்சாரி போன்ற பல தலைவர்கள் அமைதியாக அமர்ந்திருக்கின்றார்கள். விருது பெறும் பிரமுகர்களும் சிறு உறவினர்களும் ஊடகத்து குழுவினரும் திரளாக அமர்ந்துள்ளனர். தேசிய விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கும் விழா இன்னும் சிறிது நேரத்தில் துவங்க உள்ளது. ட்ரம், பைப் சத்தங்கள் கம்பீரமாக முழங்க ஜனாதிபதி திருமதி பிரதீபா பாட்டீல் அவர்கள் மண்டபத்திற்கு வருகை தருகின்றார்கள். பின்பு தேசிய கீதம் ஒலிக்கப்படுகின்றது. அனைவரும் அமர்ந்த பின்பு உள்துறை செயலர் மிக பணிவுடன் ஜனாதிபதி முன் வந்து சற்று குனிந்து விழா துவங்க அனுமதி கேட்கின்றார் இந்தியில். ஜனாதிபதி அவர்களும் இதற்கு இசைவு அளிக்கின்றார். பின்பு உள்துறை செயலர் முதலிலே பத்ம விபூஷணம் விருது, அடுத்தது பத்மபூஷன் விருது, கடைசியாக பத்மஸ்ரீ விருது வழங்கப்படும் என்று அறிவிக்கின்றார். அவர் விருது பெற்றவர்களின் பெயர்களை படிக்க ஒவ்வொருவரும் ஜனாதிபதியிடம் சென்று அவரை வணங்கி விருது பெற்று வந்து கொண்டு இருந்தார்கள். பத்மஸ்ரீ விருது பெறுபவர்களின் பெயர் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். என்னுடைய வரிசை எண் 32. எனக்கு முன்பு விருது வாங்குபவர் மிகவும் வயதான மூதாட்டி சக்கர நாற்காலியில் வந்து தனது விருதை பெற்றார். அடுத்து எனது முறை. என் வாய் மூல மந்திரத்தை முணுமுணுத்தது. வள்ளலார்புரம் சென்னிமலை நடராஜன் முதியோர் மருத்துவத்திற்காக பத்மஸ்ரீ விருது என்று அறிவிக்கப்பட்டது. உள்ளத்தில் ஒருவிதமான இன்ப அதிர்வு. இருக்கையில் இருந்து எழுந்து ஜனாதிபதியிடம் இருந்து விருதை பெற்றேன். ஜனாதிபதி அவர்கள் எனக்கு தனது வாழ்த்தை கூறினார்கள். பலத்த கரகொலி. இது எல்லோருக்கும் கிடைப்பதுதான். பின்பு இருக்கையில் விருதுடன் வந்து அமர்ந்தேன். விழா முடிந்ததும் குரூப் போட்டோ, பின் தேநீர் விருந்து அசோகா ஹோட்டலில் மத்திய உணவிற்கு பின்பு சற்று ஓய்வு. டெல்லி தமிழ்ச்சங்கத்தில் பாராட்டு விழா. மாலை 6 மணிக்கு டெல்லி தமிழ் சமூகமும் தினமணி நாளிதழும் இணைந்து பத்மஸ்ரீ விருது பெற்ற எல்லா நிபுணர்களுக்கும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பாராட்டு விழா ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. விழா சிறப்பாக முடிந்தது. உணவுக்கு பின் மீண்டும் அசோகா ஹோட்டல். இரவு 11 மணி. உறக்கம் வரவில்லை. நான் கடந்து வந்த பாதையை நோக்கி என் மனம் அசைபோட ஆரம்பித்தது. கிராமத்து நடராசனாக இருந்த என்னை மருத்துவ நடராசனாக ஆக்கி, அதற்கு பின் முதியதோர் மருத்துவனாக மாற்றி, பின்பு பத்மஸ்ரீ நடராசனாக உயர்த்தியது யார்? பழைய நினைவுகளில் என் மனம் மூழ்கியது. படித்தது. மதுரை மருத்துவக் கல்லூரியிலே டாக்டர் பட்டம் பெற்று அதன் மேற்படிப்பை சென்னை மருத்துவக் கல்லூரியில் முடித்துவிட்டு டாக்டர் AL அண்ணாமலை அவர்களின் அறிவுரையின் பேரில் லண்டன் சென்று முதியோர் மருத்துவத்துறையிலே 4 ஆண்டுகள் பயிற்சி பெற்று மிகுந்த எதிர்பார்ப்புடன் தாயகம் திரும்பினேன். ஆனால் எனக்கு கிடைத்ததோ பெரிய ஏமாற்றம். இந்த துறையை துவங்க அரசாங்கம் எனக்கு போதிய அளவு உதவி புரியவில்லை. இத்துறையினால் எதிர்பார்த்த அளவுக்கு வளர்ச்சி கிடைக்காது என்று நண்பர்கள் என்னை குறை கூறினார்கள்.
நான் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்காததினால் மனம் மிகவும் சோர்ந்து விட்டது. இத்துறையை முதியோர் மருத்துவம் எடுத்ததினால் நாம் வாழ்க்கையில் பெரிய தவறு செய்து விட்டோமோ என்று நினைக்கின்ற அளவிற்கு நான் தள்ளப்பட்டு விட்டேன். திருப்புமுனை. அப்பொழுதுதான் என் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஏற்பட்டது. எனது உறவினர் எனது நிலையை பார்த்து மேல்மருவத்தூருக்கு 78ஆம் ஆண்டு அன்னையின் அருள்வாக்கிற்காக அழைத்து வந்தார். ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு சென்று விட்டோம். எனது உறவினர் எங்களை உடனேயே அருள்வாக்குக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று பல தடவை முயன்றார். ஆனால் எங்களை அம்மா உள்ளே அழைக்கும் போது மாலை சுமார் 4 மணி இருக்கும். உள்ளே சென்றவுடன் அம்மாவை வணங்கி அமர்ந்தவுடனேயே அருள்வாக்கு அருவியாக கொட்டியது. விருத்த மருத்துவத்தில் முதியோர் மருத்துவத்துக்கு இதுதான் மிகச் சரியான தமிழ் சொல் என்று முன்னாள் சக்தியொளி ஆசிரியர் பேராசிரியர் ஆனாச்சானா ஞானசம்பந்தம் அவர்கள் அன்று என்னிடம் கூறினார். கடல் கடந்து சென்று தனிப்பயிற்சி பெற்று தாயகம் வந்துள்ளாய் மகனே என்று ஆரம்பித்து எங்களது கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் வரை எல்லாவற்றையும் விவரமாக எடுத்துரைத்தாள் அன்னை. என்னை பற்றியும் எனது தொழிலை பற்றியும் சுமார் 1/2 மணி நேரம் அருளுரை வழங்கினாள். உனது தொழிலில் நீ நன்றாக வருவாய். விரைவில் பதவி உயர்வு உண்டு. நீ பல புத்தகங்களை தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதுவாய். தேசிய அளவில் மட்டுமில்லாமல் உலக அளவிலும் பல விருதுகளை பெறுவாய். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இங்கு வந்து போ உத்தரவு என்று முடித்தாள். நாங்கள் அம்மாவை வணங்கிவிட்டு பிரசாதம் பெற்று வெளியே வந்த பொழுதும் மனம் மிகவும் நெகிழ்ந்தது இருந்தது. ஏனென்றால் அதுதான் எங்களுக்கு முதல் அருள்வாக்கு. அப்பொழுது அம்மா ஏதோ என்னை தேற்றுவதற்காக சொன்னார்கள் என்று நான் நினைத்தாலும் என் மனம் மட்டும் அம்மாவின் அருள்வாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஆசை போட்டு கொண்டே இருந்தது. அம்மா அருளை உணர்ந்தது. அதற்கு பின் பல முறைகள் சித்தர் பீடத்திற்கு சென்று வந்தேன். பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லை. ஆனால் தளராத மனதை அம்மா எனக்கு கொடுத்துள்ளதை போக போக புரிந்து கொண்டேன். ஒரு நாள் நான் எதிர்பாராத சமயத்தில் எனக்கு தனியே வார்டும் பதவி உயர்வும் தர உள்ளதாக அரசு ஆணை வந்தது. என் மனச்சோர்வுக்கு அது அருமருந்தாக அமர்ந்தது. அம்மாவின் அருளை அன்றுதான் நான் முதலில் உணர ஆரம்பித்தேன். உரிய நேரம் வரும்போது எல்லாம் கிடைக்கும் என்பதையும் உணர்த்தினாள். அதற்கு பின் முதியோர் மருத்துவம் அதிவேகத்தில் வளர்ந்தது. முதியோருக்கான இலவச மருத்துவ முகாம்கள், ஆராய்ச்சி கட்டுரைகள், வெளிநாட்டுக்கு முதியோர் மருத்துவம் சார்ந்த பயணங்கள் என்று என்னை அறியாமலேயே அம்மா என்னை வழிநடத்துவதை உணர்ந்தேன். தொழிலோடு இணைந்த தொண்டு. அம்மா சொல்லுவதில் மிக முக்கியமானது உண்மையான பக்தி. பலன் கருதாத தொண்டு. முதியோர் மருத்துவத்தில் தொண்டு ஒரு பெரும் பங்கு வகிப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பித்தேன். வயதான நோயாளிகளிடம் அன்புடன் பேசி அவர்களுடைய துன்பங்களில் முழுமையாக என்னை ஈடுபடுத்தி கொள்ளத் தொடங்கினேன். நாமும் ஒரு நாளைக்கு இவரைப் போல ஆக மாட்டோம் என்பது என்ன நிச்சயம் என்று என் மனம் எண்ணும். சில நேரங்களில் நான் அவருடைய இடத்தில் என்னை வைத்து எண்ணி பார்ப்பேன். ஆகையால் பல சமயங்களில் எனது கட்டணத்தை குறைத்தோ அல்லது இலவசமாகவோ சிகிச்சை செய்ய ஆரம்பித்தேன். அம்மா என்னை தொண்டு செய், தொடர்ந்து செய் என்று கூறியதை எனது தொழில் மூலம் சிரமமில்லாமல் செய்ய முடிந்தது. ஏழை முதியவர்களுக்கு பல இலவச மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டன. நோயிற்ற முதியவர்களுக்காக அவர்களுடைய வீட்டிற்கே சென்று சிகிச்சை அளிக்கும் திட்டம் இந்தியாவிலேயே முதலாக சென்னையில் தொடங்கப்பட்டது. முதியவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது என்றால் அது மிக இல்லை. உனது தொழிலில் நன்றாக வருவாய் என்று சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு அம்மா கூறிய அருள்வாக்கு இவ்வளவு நிதர்சனமான உண்மை என்பதை சக்திகளை நேயர்களை உணர்ந்து கொள்ளுங்கள். நூல்கள் பல. நீ பல புத்தகங்களை தமிழிலும் மற்றும் ஆங்கிலத்திலும் எழுதுவாய் என்று அன்று அருள்வாக்கில் கூறினாள். இதில் ஆச்சரியம் என்னவென்றால் அந்த சமயத்தில் எனக்கு தமிழில் ஒரு கடிதம் கூட பிழையின்றி எழுதத் தெரியாது. நான் வெளிநாட்டில் இருக்கும் பொழுது என் பெற்றோர்களுக்கு என் மனைவிதான் கடிதம் எழுதி கொடுப்பாள். நான் எனது கையெழுத்தை மட்டுமிட்டு அனுப்புவேன். ஆனால் இன்று சுமார் 25 புத்தகங்களுக்கு மேல் தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதியாய்விட்டது. எனது முதல் கட்டுரை பல ஆண்டுகளுக்கு முன்பு திருமதி அடிகளார் அவர்களின் ஆசியுடன் சக்தியொளியில் வெளிவந்த முதுமையிலும் இன்பம் என்னும் மருத்துவத் தொடர் சுமார் 1 ஆண்டுகளுக்கு மேலாக பிரசுரிக்கப்பட்டது. பல சக்தியொளி வாசகர்களிடமிருந்து
கட்டுரை மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக பாராட்டுக்கள் கிடைத்தன. இந்த அனுபவம்தான் எனக்கு கட்டுரை எழுதும் ஆர்வத்தை தூண்டியது. இதே கட்டுரையில் ஒரு சில மாற்றங்கள் செய்து வெளியிடப்பட்ட முதுமையிலும் இன்பம் என்ற நூலுக்கு தமிழ்நாடு அரசின் சிறந்த மருத்துவ நூலுக்கான பரிசை அந்நாள் முதல்வரிடமிருந்து 1994 பெற்றுத்தந்தது. எனது முதுமை என்னும் பூங்காற்று நூல் விகடன் பிரசுரம் வெளியான 1.5 ஆண்டுகளில் 4வது பதிப்பை எட்டி விற்பனையில் ஒரு சாதனை புரிந்து வருகின்றது. அடுத்தது மறதி போய் சுகமா சுமையா, மறதி நோய் சுகமா சுமையா நூலை விகடன் பிரசுரம் எனது வெள்ளி விழா நூலாக வெளியிட்டு என்னை பெருமைப்படுத்தியது. 2 நூல்கள் ஏஜிங் பியூட்டிஃபுல்லி அண்ட் பேர்டன் ஆஃப் லவ் மொழி மாற்றம் செய்யப்பட்டு மலையாளத்திலும் கன்னடத்திலும் வெளியிடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கே ஆன்மீக நூல்கள் பற்றி சொல்லப்படுகின்றது. அம்மா எனக்கு ஆன்மீகம் சார்ந்த பல நூல்களை எழுதும் வாய்ப்பையும் கொடுத்தாள். அம்மா என்னும் ஆங்கில நூல் எழுதும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அன்னை அருளிய அற்புத மருந்துக்கள் என்னும் அம்மாவின் மருத்துவ நூலை பல மொழிகளில் தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, கன்னடம் தொகுத்துள்ளேன். மேலும் மனிதகுல மேம்பாட்டிற்கு ஆதிபராசக்தி அருளிய கோலமும் வேள்வியும் என்ற நூலின் பதிப்பாசிரியராக பணியாற்றினேன். அன்னை அருளிய வேள்வி முறைகள் என்ற நூலை வேள்விக்குழு உதவியுடன் தயாரிக்கும் பொறுப்பும் எனக்கு கிடைத்தது. என் வாழ்க்கையில் பெரும்பேறாக எண்ணுகின்றேன். ஒரு மருத்துவனை பல நூல்களின் ஆசிரியராக மாற்றியது அம்மாவின் அருள்தானே அன்றி வேறு எதுவாக இருக்க முடியும். விருதுகள் பல. முதல் அருள்வாக்கில் உனக்கு இந்தியா மட்டுமன்றி உலகளவிலிருந்தும் பல விருதுகள் கிடைக்கும் என்று அருளினாள். அம்மா அருளியது போலவே டாக்டர்களுக்கே உரிய மிக உயர்ந்த விருதாகிய டாக்டர் சி.பி. ராய் தேசிய விருது 1994 ஜனாதிபதியிடமிருந்து பெற்றேன். பிரிட்டிஷ் முதியோர் மருத்துவ சங்கத்தில் பல்வேறு நாடுகளிலிருந்தும் 3000 முதியோர் மருத்துவர்கள் உறுப்பினராக உள்ளனர். அதன் பொன்விழா ஆண்டு 94 லண்டனில் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிலே உலகெங்கும் இருந்தும் 7 முதியோர் மருத்துவர்களுக்கு பொன்விழா ஆண்டின் தங்கப்பதக்கத்தை வழங்கினார்கள். அதில் நானும் ஒருவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டது ஒரு ஆச்சரியமான உண்மை. லண்டனில் பதக்கத்தை பெற்ற பின்பு தேர்வுக்குழுவின் உறுப்பினரை அணுகி எந்த தகுதியில் என்னை தேர்வு செய்தீர்கள் என்று கேட்டதற்கு அவர் நீங்கள் முதலாக ஒரு வளரும் நாட்டிலே இத்துறை ஆரம்பித்ததற்காக இக்கௌரவம் என்றார்கள். இந்த உயரிய விருது அம்மாவின் அருளின்றி வேறு எப்படி எனக்கு கிடைத்திருக்கும்? தமிழ்நாடு டாக்டர் மருத்துவ பல்கலைக்கழகம் எனக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தது. 5 முறை வாழ்நாள் சாதனையாளர் விருதை மத்திய அரசு, தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் மற்றும் அகில இந்திய முதியோர் மருத்துவ சங்கம் எனக்கு கொடுத்தது கௌரவித்தது. தமிழக அரசு முதியோருக்கு அளித்து வரும் சேவைகளை பாராட்டி சிறந்த சமூக சேவகர் விருது 2007 கிடைக்கப் பெற்றேன். இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி பிரதீபா பாட்டீல் அவர்கள் குடியரசுத் தலைவர் மாளிகையிலே 4/4/2012 பத்மஸ்ரீ விருதை வழங்கி கௌரவித்தார்கள். நான் பெற்ற சான்றிதழிலே முதியோர் மருத்துவத்தின் தந்தை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அம்மா அன்று அருள்வாக்கில் விருத்த மருத்துவன் என்று என்னை அழைத்ததும் இன்று ஜனாதிபதி அவர்களின் கைகளால் முதியோர் மருத்துவத்தின் தந்தை என்று சான்றிதழ் பெற்றதும் எவ்வளவு பொருத்தமானதாக அமைந்துள்ளது. இந்திய மருத்துவ வரலாற்றிலே காலத்தில் அழியா இடத்தை அல்லவா அம்மா எனக்கு கொடுத்துள்ளாள். இது அம்மாவின் அருளால் மட்டுமே முடியும். கடலினுள் பெரிய கருணை. மாணிக்க வாசகர் தம் திருவாசகத்தில் சிவபெருமான் அவருக்கு செய்த பேருபகாரத்தை நன்றி மறவாத மனத்தால் பலமுறை பாராட்டி பாடுகின்றார். அப்போதெல்லாம் தன்னை நாயினும் கடையேன் என்னும் கல்லா மனத்துக்கு கடைக்கப்பட்ட நாயேன் என்றும் பணிவும் தன்னடக்கமும் வெளிப்படுமாறு பாடுகின்றார். நம்மம்மா நாயினும் கடையேனாகிய என் மீது தாய் போல் கருணை பார்வை வீசி எனது உலகியல் முன்னேற்றத்திற்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் படிப்படியாக செய்து வருகின்றாள். நானும் நன்றி பெருக்கோடு மறவாது நினைந்து உருகுகின்றேன். முதியோருக்கு அம்மாவின் அருளால் என்னாலான தொண்டினை செய்து வருகின்றேன்.
அவள் எனக்கு அருளியதோர் கடலினும் பெரிது. ஏனென்றால் அவள் ஒரு அம்மா, எனக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கே. ஓம் சக்தி என்று சொல்லி அக்டோபர் மாதம் 2012 ஆண்டு சக்தி ஒளியில் வந்த விவரத்தை இப்போது உங்களுக்கு எடுத்து வந்தேன். சக்திகளே, மேலும் இயற்கை உணவாகும், சத்தான உணவாகும் என்று சக்தி பத்மஸ்ரீ டாக்டர் VS நடராஜன் அவர்கள், முதியோர் மருத்துவர், சென்னை 40 72வது அவதார திருநாள் மலர், அதாவது 3/3/2012 ஆண்டு வெளியேறிய அம்மாவின் பிறந்த நாள் மலரிலே மிகவும் அருமையான ஒரு விவரத்தை தந்திருக்கின்றார். நேரம் வரும்போது மீண்டும் ஒரு முறை அந்த பகுதி எடுத்துக்கொண்டு வரலாம் என்று சொல்லிக்கொண்டு, இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு தந்த இந்த இணையதளத்தினருக்கு நன்றியை சொல்லி விடைபெற்று கொண்டிருப்பவர் சக்தி கருணாகரன். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி.